வணக்கம் நேர்களே. 30,000 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் மட்டும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. 30,000 கோடி இந்தியால. ஸோ ஆனந்த் சார் தொடர்ந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்க எடுங்கன்றாங்க. நாமளும் வருஷம் வருஷம் பிரீமியம் கட்டி எடுக்கிறோம். அவர் பாயிண்ட்ல போறப்போ இன்சூரன்ஸ் ரிஜெக்டட் அப்படின்ற விஷயங்கள நெறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். நேத்து நம்ம பேசும்போது நான் போரூர்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஏமாந்த கதையெல்லாம் கூட ஆனந்த் சார் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும்? கரெக்ட்டா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அப்படின்றதையும் ஆனந்த் சார் தெளிவா விளக்கம் குடுத்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள கவனிக்கணும்? அப்படிங்கிறத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார் ஒரு இன்சூரன்ஸ எடுக்கும்போது முக்கியமா என்னென்ன விஷயங்கள் நாங்க கவனிக்கணும் சார்? ஃபஸ்ட்டு உன்னோட வீசிங் கதையை வச்சு நான் சொல்லிடுறேன். நேற்று வீசிங் கதையை சொன்னேன். அது பேர் டிஸ்க்ளோஷர்னு பேர். ம். ஸோ உங்களுக்கு பேசிக்லி ஓகே. அது என்னங்கிறத நான் முழுசா சொல்லிட்டா நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 2019 வாக்குல உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறேன். அங்க அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன உடம்புக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் வச்சு டிக் பண்ணிட்டே வந்தாங்க. ஆஸ்துமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஆஸ்துமா கிடையாது. சின்ன வயசுல எனக்கு வந்து வீசிங் இருந்திருக்கு. எந்த வயசு வரைக்கும் இருந்ததுன்னா 7, 8, 7, 8 வயசு வரைக்கும் இந்த மாரி இருந்திருக்கு. அங்க வீசிங்க்குன்னு ஒரு காலம் இல்லாததுனால அவங்க ஆஸ்துமாவ டிக் பண்ணிட்டாங்க. டிக் பண்ணா ரூ. 1,25,00,000 பில் வந்தது. அந்த ரூ. 1,25,00,000 பில் வந்து குடுக்க மாட்டேன். கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா, இவங்க ஆஸ்துமான்னு டிக் பண்ணியிருக்காங்க. நீங்க அத எங்களுக்கு டிஸ்க்ளோஸே பண்ணல. அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்ட எனக்கு ஆஸ்துமாவே இல்ல. நீங்க ஏன் அத போட்டீங்கன்னதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து ஒரு லெட்டர் எழுதி குடுத்து, அவர் வீசிங் தான் சொன்னாரு. சோ அண்ட் சோ ரீசன்னால நான் ஆஸ்துமான்னு அத டிக் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி குடுத்து, என் புரோக்கர்ட்ட குடுத்தப்ப அவங்க வந்து ஒரு கான் கால் அரேஞ்ச் பண்ணி, அந்த இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட டோட்டலா கான் கால் அரேஞ்ச் பண்ணி, நான் வந்து 10 கிலோமீட்டர் மாரத்தான் 2, 3 தடவ முடிச்சிருக்கேன். 100 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிச்சிருக்கேன். ஆஸ்துமா இருந்தா இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு அவங்க கிட்ட ஒன் டூ ஒன் கான் கால்ல பேசினதுக்கு அப்புறம் தான், இல்ல இது பண்ண முடியாதுன்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அனுப்பி ப்ரூஃப் காமிச்சு, எனக்கு அந்த பணத்த வந்து கிளைம் பண்ணி குடுத்தாங்க சார். அப்போ அங்க நடந்தது என் தப்பு கிடையாது. ஒரு டாக்டர் பண்ண மிஸ்டேக் இந்த மாரி ஒரு இல்ல. ப்ராப்ளம் ஆச்சு. உன் தப்பும் உண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நீ டாக்டர்கிட்ட எதுக்கு கேட்குறன்னு கேட்கணும். ஓகே, ஓகே. இந்த ரிப்போர்ட் எப்போது நீங்கள் என்ன சொன்னாலும் அது இதுக்கு போகும். எதுக்கு? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ம், எஸ்பெஷலி நீ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணேன்னா, ம், அது உன்னோட இன்சூரன்ஸில் இருக்கும். ம், ஸோ உன்னோட இன்சூரன்ஸ் ஃபைலில் நீ ப்ரீ எக்ஸிஸ்டிங் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கங்கிறத பார்ப்போம். நீ தனி இன்சூரன்ஸ், இது குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது. குரூப் இன்சூரன்ஸில் இந்த ரூலே கிடையாது. நீ தனியாக எடுக்கிற இன்சூரன்ஸில் நீ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் என்ன வச்சுருக்க ம், அப்படிங்கிறத பார்ப்போம். ம், 4 வருஷத்துக்கு அது கவர் கிடையாது. ம், இப்போ உனக்கு சின்ன வயசில் ஆஸ்மா இருக்குன்னா நீ ஆஸ்மா இருக்குன்னு சொல்லணும். ம், எனக்கு டயபெட்டிக் இருக்குன்னா டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லணும். ஒன்ஸ் நீ டிஸ்க்ளோஸ் பண்ணி டெஸ்ட்டோடு சேர்த்து கொடுத்துட்டேன்னா அவன் சொன்னால் நீ கிளைம் பண்ணிக்கலாம். சிலது 4 வருஷத்துக்கு நீ கிளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் கிளைம் பண்ணணும். ம். ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி நீ டாக்டர்கிட்ட சொல்கிறச்ச நீ இன்சூரன்ஸில் என்ன சொல்லியிருக்கன்னு உங்களுக்கு தெரியணும். முக்கால்வாசி பேருக்கு அது தெரியாது. தெரியாது. ம். மறந்துடுறோம் மேபி. ஏன்னா ப்ளஸ் நீ எனக்கான ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ போகிற, நான் நீ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற, ம், நீ பதில் சொல்லக்கூடாது. ம், ம், கூட இருக்கிறவன் பதில் சொல்லணும். ம், ரைட்டா? கூட இருக்கிறவன் பதில் சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி பார்க்கணும். ம். ப்ரீ எக்ஸிஸ்டிங்லாம் முன்னாடியே கொடுக்கும்போது அந்த டாக்டர் வாங்கி ஃபார்மை பார்க்கணும். ஓகே. அந்த ஃபார்மை பார்த்தா தான் அந்த ஃபார்ம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகும். ஸோ இட் இஸ் யுவர் ஜாப் ஆர் யுவர் அட்டெண்ட் உங்கள் ஜாபோ உங்கள் கூட வரவங்க ஜாபோ நீங்கள் டிக்ளேர் பண்ணுற ப்ரீ எக்ஸிஸ்டிங் அதில் இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கணும். ம், நார்மலி நீங்கள் இல்லைன்னு இப்போ என்னோடய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் கேஸில் இது மாதிரி ஆயிடுச்சு. ம், அதுக்கப்புறம் நாங்கள் சண்டை போட்டு வாங்கினேன். இதே மாதிரி சண்டை போட்டு வாங்கினேன். எப்போதுமே என்ன ஆகும்னா இன்சூரன்ஸ் கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவோம். ம், இது மட்டும் நடக்காது. உங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இன்சூரன்ஸ்லேன்னு ஒருத்தன் சம்டைம்ஸ் வரலாம். அவன்கிட்டையும் நீ இதையே சொல்லணும். ம், இட் இஸ் டு மேக் ஷுர். ஏன்னா நம்ம ஊரில் நடக்கிறது அட்மோஸ்ட் ஃப்ராடு. ம், ம், நான் சொல்கிறது கிளைண்ட் சைட்லேயும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சைட்லேயும் ஃப்ராடு. ம், இதனால் என்னென்னா ஏஜென்ட்ஸ் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி தொலைவி கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் ம், பிட்வீன் அ கம்பெனி அண்ட் யூ. அது இன்சூரன்ஸுங்கிறது உங்களுக்கும் ஒரு கம்பெனிக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட். ம், அந்த கான்ட்ராக்ட்டுங்கிறதுல கிளியராக டேர்ம்ஸ் கிளியராக இருக்கணும்.
அவன் சைட் டேர்ம்ஸும் கிளியராக இருக்கணும், உங்கள் சைட் டேர்ம்ஸும் கிளியராக இருக்கணும். அவன் ரிஸ்க்கை வாங்குறான், ம். நீங்கள் ரிஸ்க்கை டீரிஸ்க் பண்ணுறீங்க. இஸ் பையிங் த ரிஸ்க். அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் முன்னாடியே சொல்லணும். தேவைப்பட்ட மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ஒத்துக்கணும். ப்ரீமியமுக்கு பயந்து அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு ரிஜெக்ட் ஆகிடும், ப்ரீமியம் கம்மியாக போகணும், அதுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பணம் திரும்பி வராது. ம். அது அவனுக்கு ஒரு பிஸ்னஸ். ஏஜென்ட்டுங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாமல் மாற்றி சொல்கிறது. ம். ம். மாற்றி சொல்கிறதுனால நாளைக்கு அவன் டெஃபரெண்டாக கண்டுபிடிச்சிருவான். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நீ சொல்லணும். ம். இப்போ நான் வெயிட்டை பொய்யா சொன்னேன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிடும். ஸோ உனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டான்னா நீ 40 வயசுக்குள்ளேயே இன்சூரன்ஸ் எடுத்துடணும். அப்போ இந்த மெடிக்கல் டெஸ்ட்லாம் வந்துட்டு பண்ண மாட்டான். அப்போவே உங்ககிட்ட டயபிட்டிஸ் இருந்து நீ சொல்லலைன்னா ரிஜெக்ட் பண்ணுறான். பிக்கஸ்ட் டேக் அவே ஆஃப் திஸ் வீடியோ சார் இது. ஸோ வாட் எவர் இஸ் யுவர் ப்ராப்ளம் யூ ஹாவ் டு டிக்ளேர். உண்மையை முன்னாடியே நீ சொல்லிட்டேன்னா அவன் பண்ண மாட்டான். உன் கேஸில் ஆனது என்னென்னா டாக்டர் தப்பாக சொன்னது. ம். பட் தட் குட் ஹவ் பீன் அவாய்டட் இஃப் யூ ஹேட் வாட்ச் தி ஸ்கீம் கிளியர்லி. என்ன அப்படின்றத நான் அந்த நிமிஷமே டாக்டர்கிட்ட நானே கேட்டிருந்தா கூட நீ problem. கேட்க முடியாது, கூட இருக்கிறவங்க கேட்கணும், அவங்கள எஜுகேட் பண்ணி வைக்கணும். ம். ஓகே சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால நான் பர்சனல் இன்சூரன்ஸ் வைக்காமல் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். தப்பு. ஏன்னா ஆஃபீஸில் நீ பர்மனெண்ட்டாக இருப்பியான்னு எனக்கு தெரியாது. ம். இப்போ நீ வேலையை விட்டு போயிட்டு நடுவில் 3 மாதம் கேப் இருந்தால் என்ன ஆகும்? ஊரை விட்டு ஊருக்கு போகிறேன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது, இந்த காலத்தில் 50-55 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்காது. ம். இப்போ 55 வயசில் உனக்கு வேலை போயிடுச்சுன்னா நீ இன்சூரன்ஸுக்கு என்ன பண்ணுவ? அந்த டைமில் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்றது 55 வயசில் உனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ நான் போய் இன்சூரன்ஸ் கேட்டேன்னா என்ன இல்லாத மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் கொடுப்பான். ம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ம். எனக்கு எந்த வியாதியும் கிடையாது. என்னோடய உருவத்தை நான் பேடாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரே தப்புக்காக ம். என்ன இல்லாத மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லுவான். ஓகே. ஸோ அது என் தப்பு, அது அவன் தப்பு இல்லை. அவன் கான்ட்ராக்ட் கொடுக்குறான், ம். நான் டீரிஸ்க் பண்ணி என் ரிஸ்க்கை வைக்கிறேன். ம். ஐ ஹாவ் டு சப்ஜெக்ட், நான் என்ன கூட மெடிக்கல் டெஸ்ட்டை சப்ஜெக்ட் பண்ணணும். ம். அப்போ எனக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா என் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறான். ம். ஏன்னா நான் ஹை ரிஸ்க் கேட்டகரி. எனக்கு இந்த ரிஸ்க்கு அவன் ஹீஸ் நாட் பிளேமிங், நாளைக்கு அவனுக்கு உடம்பு சரியாக வரும் ம். அப்படின்லாம் சொல்கிறேன். இந்த ரிஸ்க்கை நான் விலைக்கு வாங்கலை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹி ஹேஸ் அ ரைட் டு ரிஜெக்ட் தட் ரிஸ்க். ம். நீ பணம் நீ ரிஸ்க் எடுப்பியா, இந்த ஆளுக்கு ஒன்றும் வராதுன்னு பாட்ட. ஸோ அவன் டெஃபினட்டாக எடுக்க மாட்டான். ஸோ அதனால் 30-35 வயசுலேயே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறது நான் எவ்வளோ வச்சுருக்கேன்? இப்போ எல்லோரும் நான் சொல்கிறது மினிமம். எனக்கும் பெரியவனுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, என் ஒய்ஃபுக்கும் சின்னவனுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தனித்தனியாக எடுத்துட்டா அது சரியாக இருக்குமா? என்ன கேட்டால் ஃப்ளோட்டராக. இப்போ எனக்கு வந்து 2014 தெரியும், நீங்கள் கிட்ட அப்போவே சொல்லியிருக்கீங்க. நான் 2017 தான் ஆக்சுவலாக எனக்கு எல்லா மீட்டிங்லேயும் நான் எவ்வளவோ பேசினேன். வினோத் ஸ்ரீனிவாசனோட இன்ஸ்டாகிராமில் இதை எஜுகேட் பண்ணுறதுக்குள்ள டாடா ஏஜி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தே ஆர் வெரி எத்திக்கல். டாடா ஏஜியோடு சேர்ந்து வி ஆர் ரன்னிங் ஃபார்ம். யாரெல்லாம் வேணுமோ வாங்க, என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்களே கேட்டுங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் தட் யூ ஹேவ் திஸ். கீ எலிமெண்ட் இஸ் ஃப்ரம் ஹூம் யூ ஆர் பையிங். 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஈஸியாக எடுத்துடலாம், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எஃபர்ட் போட்டு எடுக்கணும். ஸோ 50 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆஃபீஸில் கொடுத்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் பர்சனலாக உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல அதை எடுத்துருங்க. லைஃப் இன்சூரன்ஸ் இல்லைனாலும் தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. இந்த கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபில் பண்ணிச்சு. அந்த கூகுள் ஷீட்டில் உங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்றத நீங்கள் கேளுங்க. அதுக்கான விளக்கத்தை டீம்ல இருந்து தருவாங்க உங்களுக்கு.